பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நயகளால் தொல்லையா? இன்று 28/11/2024 மேலூர் தாலுகா வல்லாரப்பட்டி கிராமத்தில் டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக நாங்கள் சுமார் 50 கிராமங்கள் சேர்ந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக கூடி தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கான். அந்த இப்போ இந்த 5000 ஏக்கரில் எடுக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது. அதனால் அந்த இதை இது பண்ணக்கூடாது. நாங்கள் வீரத்துக்கு பேர் போனவங்க, எந்த சூழ்நிலையையும் நாங்கள் இதை வரவிட மாட்டோம். கிட்டத்தட்ட 50,000 மக்கள் இருக்கக்கூடிய இந்த இதில் எங்களுக்கு பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கிறதுனால நாங்கள் எல்லாருமா சேர்ந்து டங்ஸ்டன் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். தமிழக அரசு மூலமாக இந்த செயல்படுத்த முடியும். மத்திய அரசு கொடுத்துருந்தாலும் தமிழக அரசு தான் செயல்படுத்தணும். தமிழக அரசு அனுமதி கொடுத்தா தான் இதில் இறங்க முடியும். தமிழக அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வச்சுருக்கோம். தீர்மானம் போட்டு எங்கள் இந்த பகுதிக்கு வரக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பணும். இது வரவிடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் தீர்மானம் போட்டு எல்லாரும் ஒரு அணியில் நிற்கிறோம். சாதி மதம் எந்த விதமான இதுவும் இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்போ செயல்பட்டு தீர்மானத்தை கொடுத்துருக்கோம். வந்திருந்தார். அது எங்களுடைய மாவட்ட மந்திரியும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. வரவிட மாட்டோம்னு அவரும் சொல்லியிருக்காரு. எம்பி இன்னைக்கு வெங்கடேஷ் அந்த கனிம வள மந்திரிகிட்ட இது அமைக்கக்கூடாது, இதுக்கு கடுமையான எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி கண்டன தீர்மானமும் கொடுத்துருக்காரு. அதனால நீ வந்தால் நாங்கள் கடுமையான எதிர்ப்பை கொடுப்போம். மீடியா ரீச் பண்ணணும், இதை எல்லாருக்கும், எல்லா மக்களுக்கும் கண்டிப்பாக அரசுக்கும் இதை தெரியப்படுத்தணும். அரசு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்களுக்கு இயற்கையை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் அகட்டாமல் இருக்கணும். அதுக்கு நாங்கள் போராடுவோம், கடைசி வரை போராடுவோம். கீழடியில கீழே இருக்கிறதெல்லாம் தோண்டி எடுக்கிறாங்க. தொழில் பழைய தமிழர் பாரம்பரியம்லாம் இங்க தோண்டவே தேவையில்லை. எல்லாமே நீங்க போய் எல்லாரும் பாத்தீங்கன்னாலே கல்வெட்டுல எல்லாமே இருக்கு. நீங்க அவ்வளவு காசு செலவு பண்ணி அங்க போய் தோண்டி எடுத்து நீங்க பாக்குறது, நீங்க தோண்டவே தேவையில்லை. தொன்மையான குகைகள், சமாதி படுக்கை, வட்டெழுத்துகள் எல்லாமே இங்கேயே இருக்கு. இதை அடிக்காம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடணும். நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மத்திய அரசு இந்த ஏலத்தை உடனே ரத்து செய்ய வேண்டும். மாநில அரசு, மத்திய அரசு கொண்டு வந்திருக்க ஏலத்திற்கு எந்த ஒரு செயல்பாடும் இங்க செய்வதற்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு மாநில அரசு இந்த மேலூர் தொகுதியை ஒரு வேளாண் மண்டலமாகவும் ஒரு பழமை வாய்ந்த கோயில்கள் பல சிறப்பம்சங்கள் இங்கே அமைந்திருப்பதால் நல்ல ஒரு மேலூர் தொகுதியை மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு, வேதாந்தா குழுமம் என்பது இது போன்ற கனிம வளத்துறையிலே அதிகமாக கால் பதித்தவர்கள். தூத்துக்குடியிலே இந்த காப்பர் தொழிற்சாலை, ஸ்டெர்லைட் என்று சொல்லக்கூடிய காப்பர் தொழிற்சாலையை ஆரம்பித்து பல கோடியை சம்பாதிக்க வேண்டும் என்று வடநாட்டுக்காரர் நினைத்ததன் பேரிலே இங்கே மோசமான ஒரு சூழலை உண்டாக்கி 16 பேர் காவல்துறையினரால் அன்று சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் அமரனார் சேதுராகவன் சொன்னதை போல நாங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார். அதை இங்கே திரும்பவும் நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். நம் பகுதி மக்கள்
வாழ்வாதாரத்தை இழந்து தங்களுடைய குழந்தை குட்டிகளோடு வடநாட்டுக்காரன் இங்கே வந்து இருப்பதை போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். மதுரை தெருக்களிலே நடந்து சென்றால் பாதி பேர் வடநாட்டை சேர்ந்தவன். இங்கே அவனுக்கு கூலி என்னவென்றால், ஒரு கொத்தனாருக்கு என்ன கூலி கொடுப்பானா அதே கொத்தனாருக்கு பாதி சம்பளம் தான். வயலிலே நடவு செய்வதற்கு கூட வடநாட்டுக்காரர்கள் வந்து எங்கள் பகுதியிலே நடவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை போல அவர்களுடைய வறுமையின் காரணமாக ஏதோ தங்களுடைய பிள்ளை குட்டிகளை காப்பாற்றினால் போதும் என்ற நிலையை அவர்கள் வடநாட்டிலே இருக்கிறவர்கள் இங்கே இருந்து வாழ்வதைப் போல இவை எல்லாவற்றையும் அழித்துவிட்டு நம் மக்கள் எங்கு செல்வார்கள் என்று நான் ஒரு பெரிய கேள்விக்குரிய இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வடநாட்டிலே இந்த தூத்துக்குடியில் ஆரம்பிக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை மகாராஷ்டிரத்திலும் குஜராத்திலும் ஆரம்பிக்க முடியாமல் இங்கே விரட்டியடிக்கப்பட்டவர். தமிழ்நாட்டிற்கு வந்து அவர் இதை போல ஆரம்பத்திலே பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று வந்திருந்தால் அங்கே 16 பேர் உயிரிழக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே ஆரம்ப கட்டத்திலேயே நம் பகுதி மக்கள் அனைவரும் யாருடைய நிர்பந்தம் என்று தன்னார்வலராக இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த தொழிற்சாலை நமது பகுதியிலே பெரும் கஷ்டத்தை உண்டாக்கக்கூடிய அறிவிப்பை அறிவித்திருக்கிறார்கள். நம்முடைய அரிட்டாபட்டியை கல்லூரி தளமாக ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்து விட்டது. எங்களுக்கு தெரிந்த வேறு மாவட்டத்தைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் இந்த அரிட்டாபட்டிக்கு நாங்கள் ஒரு முறை வர வேண்டும் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பல்லுயிர் தளத்தை பற்றி பத்திரிகைகளே பல கட்டுரைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே சமணர் படுக்கை, பாண்டிய காலத்தினுடைய கோவில்கள், பெருமாள் கோவில், இது போல அரிட்டாபட்டி என்று சொன்னாலே தமிழகத்திலே உள்ள அனைவருக்கும் தெரியும் விதமாக தொலைக்காட்சி சேனல்களிலும் பத்திரிகைகளும் தொடர்ந்து செய்திகள் வெளியாகி கொண்டிருந்த இந்த நேரத்திலே நம்ம எல்லாம் நெஞ்சை குறைய வைக்கின்ற இந்த வேதாந்தா குழுமத்தினுடைய இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்ற கம்பெனியை இங்கே ஆரம்பித்து நமது பகுதி மக்கள் எல்லாம் விவசாயத்தை இழந்து சுகாதாரத்தை இழக்க வேண்டி வரும். நுரையீரல் சம்பந்தமான புற்றுநோய் உறுதி என்று எனக்கு தெரிந்த நண்பர், மருத்துவ நண்பர் சொன்னார். அந்த அளவுக்கு இந்த பகுதியே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும். இவர்கள் இந்த ஆலையை கோடிகளை கொடுத்து நடத்திவிடும் என்று அங்கே சொல்வதாக கேள்விப்பட்டேன். எந்த கோடிக்கு மயங்காதவர்கள் தான் எங்கள் பகுதி மக்கள். இந்த மரியாதைக்குரிய கம்பளகார் தீக்கதிர் பத்திரிகையை வரும்போது என்னிடம் கொடுத்தார். நம்முடைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் கனிம வளத்துறை சிறந்த துறை அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்களுக்கு தெளிவாக ஒரு விண்ணப்பத்தை நேரடியாக சென்று கொடுத்திருக்கின்றார். அதை போல இங்கு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் நம்முடைய முதல்வர் ஸ்டாலினிடம் சென்று இது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், இதை உடனே நேரத்தில் நிறுத்திட வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் எல்லாம் கலந்து பேசி ஏற்கனவே பொன்முடி அவர்கள் வனத்துறை அமைச்சராக இருக்கின்ற பொன்முடி அவர்கள் நாங்கள் எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை, இதற்கு பின்னாலே அனுமதியும் கொடுக்க மாட்டோம் என்பதை பத்திரிகையிலே பேட்டியாக தெரிவித்திருக்கிறார்.
ஆகவே இந்த கனிம நிறுவனம் நமது பகுதிக்கு கால் எடுத்து வைக்க முடியாது. தூத்துக்குடியிலே ஆரம்ப நிலையிலே தடுக்காமல் ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் நடத்தாமல் தும்பை விட்டு வாழை பிடித்தான் என்று சொல்வார்கள் கிராமங்களிலே. அதை போல ஆரம்ப கால கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது வன்மையாக கண்டித்து அனைத்து கட்சியும் இதில் கட்சி வேறுபாடு கிடையாது. இங்கே நம்மளது ஒற்றுமை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதுதான். நாம் ஒரு கட்சியில் இருக்கலாம், இங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில் இருக்கலாம். நம்மை பொறுத்தளவு நோக்கம் ஒன்றுதான். இந்த இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் என்ற ஆலையை இங்கே நாம் அனுமதிக்கவே கூடாது என்று வெறும் வாய் சொல்லால் போய்விட்டால் அவர்கள் கொண்டு வந்து விடுவார்கள். நடைபெற்றது மதுரை மாவட்டத்தில் யாருக்குமே தெரியாது. எந்த பத்திரிகையிலும் வரல. பத்திரிகையாளர்கள் வேணா கேட்டுக்கங்க, ஊடகத்தாளர் கேட்டுக்கங்க. எந்த ஆதாரமும் இல்லை. மதுரையில அமையக்கூடிய ஒரு சுரங்கத்தை அப்ப எந்த அளவுக்கு ஒரு மோசமாக அவங்க மூடி மறைச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்த இந்த ஒன்றிய அரசு முயன்று இருக்கிறது என்பதை எல்லாரும் மக்கள் தெரிஞ்சுக்கணும். 4 முறை ஏழை நடைபெற்றிருக்கிறது. ஆனா மதுரை மாவட்டத்தில் அமையக்கூடிய சுரங்கத்துக்கு மதுரை மாவட்டத்தில் எந்த பத்திரிகையிலும் செய்தி கிடையாது, ஊடகங்களிலும் செய்தி கிடையாது. சென்னையில நவம்பர் 7ஆம் தேதி வந்த இந்துல வந்த செய்தியை தெரிஞ்சுதான் நாங்க இந்த நடவடிக்கையை ஆரம்பிச்சோம். அதன் பிறகுதான் எங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் நாங்க ஆட்சியிலிருந்து பெற்று இன்று முக்கியமான எல்லா ஆதாரங்களும் சேகரித்திருக்கோம். இன்னும் ஆதாரங்கள் சேகரித்துக் கொண்டே இருக்கின்றோம். இப்பொழுது நேற்று முன்தினம் கூட மதுரை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அனுப்பியிருக்காங்க தகவல். அது திங்கட்கிழமை அதாங்க மதுரை ஏடி மைன்ஸ் வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டு அவங்களே சொன்னாங்க, இப்படிப்பட்ட ஒரு புண்ணிய பூமியில இப்படி ஒரு திட்டமா. ஏன்னா அவர் இந்திரா கூட ஸ்டேஜில் இருக்காரு. என் வாழ்நாள்ல நானும் இந்த பூமியில கால் வச்சுட்டேன், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஏடி மைன்ஸ் சொன்னாரு. அப்படிப்பட்ட அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இது அரிட்டாப்பட்டி வந்து ஒரு புண்ணிய பூமி, சித்தர்கள் வாழ்ந்தது, தமிழ் பிராமி கல்வெட்டு, உடவரை கோவில், தமிழர் படுக்கைகள். அதிலும் முக்கியமாக 2022ஆம் ஆண்டு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட பல்லுயிர் தலம், தமிழ்நாட்டிலேயே முதல் பல்லுயிர் தலம், இந்தியாவிலேயே 2வது பல்லுயிர் தலம். அப்படிப்பட்ட பூமியில் அவங்க வந்து கால் வைக்க வந்திருக்காங்க. இந்துஸ்தான் என்ற ஜிங்க் நிறுவனம், அதாவது வேதாந்தா, தமிழ்நாட்டில் வேதாந்தான்றது எல்லா பக்கமும் பரவினது, எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச நிறுவனம்ன்றதுனால அவருடைய துணை நிறுவனமான இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்தின் பேர்ல இந்த ஏலத்தை எடுத்திருக்காங்க. இதே அதானி வந்து பங்கு பெறல. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்தா இந்த திட்டம் நடத்த முடியாது அப்படின்றதுனால அதானி அதிகமாக இந்த எனர்ஜி துறையில் இருக்கிற அதானி இதுல பங்கு பெறவே இல்லை. இந்த கொலைகார நிறுவனமான வேதாந்தாவை துணை நிறுவனம் இந்துஸ்தான் ஜிங்க் வந்து இதை எடுத்திருக்காங்க. ராஜஸ்தான்ல 64 பேரை சுட்டு போட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு இப்ப தமிழ்நாட்டில் அவங்க இந்த ஏலம் எடுத்திருக்காங்க. இதை என்றைக்கும் எந்த சூழ்நிலையும் நாம நடைமுறைக்கு கொண்டு வர விட மாட்டோம், விடக்கூடாது என்பதில் இன்று நமது தாய் கிராமமான வல்லாரப்பட்டியில் கூடியிருப்பது ஒரு சாதாரண எடுக்க முடியாது. இந்த கூட்டத்தை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியும். நாளை நடைபெறக்கூடிய வேலூர்ல நமது பகுதி விவசாய சங்கத்தின் சார்பாக கடை அடைப்பும், வர்த்தக சங்கம் வந்து நம்ம காட்டிலும் வேலூர் வர்த்தக சங்கம் ரொம்ப உணர்வோடு இருக்காங்க. நம்ம இருக்க உணர்வு காட்டிலும் வேலூர் வர்த்தக சங்கம் மிகுந்த உணர்வோட நேற்று போய் அவங்களை சந்தித்தோம். எல்லா சங்கத்தையும் உங்களை காட்டிலும் நாங்க இதா இருக்கோம். ஏன்னா நீங்க இந்த வாழ்விடத்துல நீங்க வாழ்ந்தாத்தான் எங்களுக்கு வாழ்க்கை அப்படின்ற முறையில வணிகர் சங்கம் வந்து ரொம்ப உணர்வோட இருக்காங்க. அது மாதிரி மதுரை வணிகர் சங்கமும் கடையடைக்க தயாரா இருக்காங்க. அடுத்தபடியாக செய்தி சொல்றோம் இருக்காங்க. நேற்று போய் வெள்ளலூர் நாடு, திருவுடி நாடு அந்த அம்பாங்களையும் சந்திச்சிருக்கோம். அவங்க நாளை வந்து வேலூர் கூட்டத்துக்கு வந்து பெருந்திரளாக கலந்து கொண்டு சொல்லியிருக்காங்க. இது மாவட்ட அளவில் இன்னும் நடத்தணும். பெரும் என்றென்றைக்கும் இதே போல மக்கள் இன்னும் இதை காட்டலாம் உணர்வுகளை வெளிப்படுத்தி நாம அமைதி வழியில தான் போராட போறோம். வேற எந்த இதுவும் கிடையாது. எந்த சட்ட போராட்டத்துக்கும் போக போறது இல்லை. அமைதி போராட்டம், மக்கள் சக்தியை கொண்டுதான் போராட போறோம். ஒன்லியும் மக்கள் சக்தி, மக்கள் சக்தியை மிஞ்சினது எதுவுமே இல்லை. மக்கள் சக்தியை கொண்டுதான் நாம தொடர் போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருப்போம். இது 2026 எலெக்ஷன் வரைக்கும் நடைபெறும்.
அது வரைக்கும் அவங்க முடிவு சொல்ல மாட்டாங்க. அதனால 2026 வரைக்கும் நாம துவண்டு விடாமல் அனைவரும் இதே உணர்வோட இதே தெளிவோட நாம இன்றைக்கு விட்டுட்டோம்னா நமக்கு பின்னாடி சந்ததியே இல்லை. அவன் இன்னைக்கு ஆரம்பிச்சாங்கன்னா இன்னும் 10 வருஷத்துல இன்றைக்கு இருக்கவங்க எல்லாமே நோய் வாய்ப்பட்டு 15-20 வருஷத்துல அழிஞ்சிருவோம். இன்று இருக்க இளைஞர்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துல அழிஞ்சிருவாங்க. பின்னாடி நம்ம சந்ததியே கிடையாது, நாம வாழ்ந்த வரலாறே கிடையாது. அப்படி உருவாயிரும். அதை நம்ம தடுத்து நம்ம பூமியை காப்பாற்ற இந்த இந்துஸ்தான் என்ற கொலைகார நிறுவனம் நம்ம பகுதியில கால் வைக்க என்றைக்குமே நாம அனுமதிக்க மாட்டோம், அனுமதிக்க கூடாது என்பதை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு காவிரி, வைகை, விருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பு என்று சொல்லி திருச்சிக்கு தெற்கே தூத்துக்குடி வரை இருக்கிற 16 மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பிலே எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஐயா புதுக்கோட்டை வடமலை நாடு பெரிய அம்பலக்காரர் ஐயா மிசா மாரிமுத்து அவர்கள் தலைமையிலே நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். எங்களுடைய சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், புதுக்கோட்டை, மதுரை, திருச்சி, கரூர், தூத்துக்குடி ஆகிய மாவட்ட தலைவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார் என்பதை உங்களுக்கு பணிவோடு நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் ஐயா பெரியவர் அவர்களும் அண்ணன் அவர்களும் இதை பற்றி விவரமாக இங்கே எடுத்து சொன்னார்கள். இந்த நம்முடைய டங்ஸ்டன் வேதாந்தா குழுமம் என்பது ஏறத்தாழ ஒரு 4 நூற்றாண்டு காலமாக இந்தியாவிலே கனிம வளங்களை சூறையாடக்கூடிய ஒரு குடும்பம் அனில் அகர்வால் குடும்பம். உலக அளவிலே அவருக்கு பட்ட பெயர் மெட்டல் கிங். நான் கடைசி அந்த மெட்டல் கிங் என்ன ஆகுதுன்னு சொல்றேன். உலகத்திலே அவனுக்கு இருக்கிற அடைமொழி மெட்டல் கிங், உலோகங்களின் அரசன். இங்கதான் இந்த நம்ம வேலூர் நாட்டிலே அவனுக்கு நம்ம பழைய காலத்துல துருக்கி வச்சு நம்ம கொள்ளர்கள் வச்ச உலைய தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மெட்டல் கிங்க உருக்கி ஓடவிடக்கூடிய இடமாக இந்த இடம் அமைய போகிறோம். அது எங்கனாலும் மெட்டல் கிங்கா இருக்கலாம், உலகத்துல மெட்டல் கிங்கா இருக்கலாம். அவனை உருக்கி பாக ஓட முடிய கூட நம்ம வேலூர் இந்த தலைமை நாடு என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ஒரிசாவில் கோரக்பூர் மாவட்டத்திலையும் காலகண்டி மாவட்டத்திலையும் காக்சைட் சுரங்கம் நடத்துறேன். ஒரு 8 நாள் அந்த ஆதிவாசிகள் போராட்டத்தில் நான் போய் கலந்துக்கிட்டேன். டெல்லியில நடந்துச்சு. அதுக்கப்புறம் டேராடூன்ல கொக்கோ கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 50 லட்சம் லிட்டர் தண்ணி எடுக்கிறான். டாக்டர் வந்தனா சிவான்னு ஒரு பெரிய சுற்றுச்சூழல் நிபுணர் தலைமையில 13 நாள் டெல்லியில சந்தர் மந்தர்ல நாங்க ஒரு கண்டினியூஸ் போராட்டம் நடத்தினோம். அதுலயும் நாம போய் கலந்துக்கிட்டோம். சிவகங்கையில நான் நகராட்சி சேர்மனா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் நகராட்சி சேர்மனா இருந்தேன். அப்ப கொக்கோ கோலா கம்பெனி 2003 இங்க வந்தான். ஒரு நாளைக்கு 25 லட்சம் லிட்டர் திருப்பாச்சேரிக்கு நேர வைகை ஆத்துக்குள்ள கொக்கரசம்பேட்டைங்கிற இடத்துல ஒரு 2000 அடி போர் போட்டு 100 HP 2 மோட்டார் போட்டேன். நம்ம சம்சாரி 3 HP 5 HP போடுவான். அதை போடுறது 100 குதிரை சக்தியில 2 மோட்டார் போட்டாங்கன்னா எப்படி தண்ணி எடுக்கலாம்? அதை போராடி 2003 உலக வரலாற்றிலேயே கொக்கோ கோலா ஆரம்பிச்ச கம்பெனியை மூடிட்டு போன இடம் நம்ம சிவகங்கை. இன்னைக்கு தாமிரபரணியில தண்ணி கொண்டாங்க. ஒரு நாளைக்கு 30 லட்சம் லிட்டர் தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொக்கோ கோலா தாமிரபரணியில. ஏன் சொல்றேன்னா இந்த அனில் அகர்வால் இந்த உலோகங்களை பூரா எடுக்கிறவன். டாட்டா பாவம் நல்ல மனுஷன், தேசபக்த முதலாளி, இறந்து போயிட்டாரு. இரும்ப தவிர எதுக்கு வர மாட்டாரு. இவன் அலுமினியம், தாமரம், துப்பநாகம், வெள்ளி இது பூரா இருக்கக்கூடிய ஆளு இந்த அனில் அகர்வால். அந்த காக்சைட் சுரங்கத்துல ஆதிவாசி மக்கள் கிட்டத்தட்ட காடுகளுக்குள்ள இருந்து மூங்கில் குச்சியில அம்பு செஞ்சு வச்சு விஷத்தை தடவி வார அதிகாரிகளை கூட அடிச்சு காலி பண்ணிடுவாங்க. ஆதிவாசி மக்கள் எங்க இருந்து அம்பு வருதுன்னே தெரியாது. வெளியில இருந்து வரும். இந்த ஜீப்ல போவாங்க, அவன் வெளியில இருந்து டிரைவர் அடிச்சிருவாங்க, ஜீப்பு மலையில உருட்டுறோம். அவன் வீரம் தெரிந்த போராட்டத்தை ஆதிவாசி மக்கள் நடத்தினாங்க. ஐயா நம்ம பெரியம்பலார் ஐயா சொன்ன மாதிரி அதை விட வீரம் தெரிந்த நத்தம் கணவாயிலே 5000 உயிர்களை தியாகம் செய்த இந்த கூட்டம்
ஆஞ்சநேயர் வாழ்ல கோலைய கட்டி தீய வச்சாங்கல்ல, அந்த மாதிரி அனில் அகர்வாலை நாம விரட்டக்கூடிய ஒரு அற்புதமான வீரம் தெரிந்த பூமி. 5000 ஏக்கர் அவனுக்கு கொடுத்தாச்சு. ஐயா தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு அதை கொஞ்சம் இந்த சுரங்கங்கள்லாம் ஒரு 3 சுரங்கத்தை போய் அவன் வேதாந்தா சுரங்கத்தை நான் பார்த்தவேன், தயவு செஞ்சு அதை ஒரு 2 நிமிஷம் நான் அதை பத்தி சொல்றேன். குறைஞ்சபட்சம் 1000 அடி 2000 அடி போறேன். ராட்சத எந்திரங்கள், அந்த எந்திரம் அவனுடைய விட்டமே கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி அகலமுள்ள போடுவேன். அந்த விட்டத்துல போடுவேன். அதை போட்டுட்டு 100 கிலோ 200 கிலோ வெடி மருந்துகளை உள்ள வச்சு அந்த 1000 அடி 2000 அடிக்குள்ள வெடிக்க வைப்பாங்க. இந்த டங்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம காக்கா பொண்ணு இருக்குல்ல, அந்த நம்ம மீனாட்சிபுரத்துக்கு நேரம் அப்படி மேற்க வாக்கியெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே அளந்து மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல நம்பரே போட்டிருக்காங்க 139, 120, 100கணக்கான இடங்கள்ல சர்வே பண்ணி அந்த கருப்பு கோடா ஓடுவாங்க. அந்த காக்கா பொண்ணுங்க அதுலதான் டங்ஷன் இருக்கு. அந்த வெடிமருந்தை வெடிச்சுட்டு அதுக்குள்ள ரசாயனங்களை செலுத்துறாங்க. அந்த கெமிக்கல் உள்ள போனாக்க டங்ஷன் தனியா, அதுல இருக்கிற கனிமங்கள் தனியா, தாதுக்கள் தனியா, தனிமங்கள் தனியா பிரியும். அப்ப பிரியறதுல இருந்து எடுக்கையில இந்த ரசாயனம் கலந்த கழிவு நீர் நம்ம ஓடைகளுக்கு வரும், கால்வாய்க்கு வரும், மருத்து கால்வாய்க்கு வரும். இங்க தோண்டக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான டன்னு மண்ணை கொண்டு வந்து குளங்கள்ல, ஏரிகள்ல, குளங்கள்ல ஊருணி குளம் கொட்டையில கொட்டிடுவாங்க. அப்ப என்னன்னா நிலம், நீர், காற்று, நீராதாரம், மண் வளம் எல்லாமே பாதிக்கும். வாழ்வாதாரம் முற்றிலுமாக அளிக்கக்கூடிய ஒரு படு பயங்கரமான பாதகத்தை நவம்பர் 7ஆம் தேதி, இன்னைக்கிலிருந்து 21 நாளைக்கு முன்னாடி இந்தியன் மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் அவன் தான் அறிவிக்கிறான். 4 ஏலம் விட்டான். 3 ஏலத்துல யாருமே ஏலம் எடுக்கல. 4வது ஏலத்துல அனில் அகர்வால் இதை எடுத்திருக்கிறாரு வேதாந்தா குழுமம். இந்த இந்துஸ்தான் சிங்னா துத்தநாகம், இந்துஸ்தான் துத்தநாகம் கம்பெனி தான் இதை எடுத்திருக்கிறேன். அந்த டங்ஷன்லாம் நம்மளுக்கு பழைய காலத்து குண்டு கொழுப்பு இருக்கு பாருங்க, அந்த 2 கம்பிக்கு இடையில அந்த லேசா வெளுத்த வரக்கூடியதான் டங்ஷன் உலோகம் கலந்தது. அதைத்தான் இங்க டன் கணக்கில் எடுக்க போறேன். அப்ப அப்படி இருக்கக்கூடிய இந்த இதுல நிலம், நீர், காற்று மாசுபடும். இதுக்கு மேல என்ன ஆகும்னு சொன்னா நமக்கு நோய்கள், ஏராளமான நோய்கள், இந்த அன்னை சொன்ன மாதிரி புற்றுநோயிலிருந்து விதவிதமான நோய்கள் பரவக்கூடிய ஒரு பயங்கரமான ரசாயனங்கள் இங்க கலக்கப்படும். எல்லாவற்றுக்கும் மேல நம்முடைய அடையாள சின்னம், நம்ம முன்னோர்களுக்கு ஐயா எத்தனை தலைமுறையா இருக்கோம், ஐயா நாங்க ஒரு 100 தலைமுறையா இருக்கோம். கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டிலேயே கல்வெட்டு பாண்டிய நெடுஞ்செழிய பிராமி கல்வெட்டு. அதே போல நம்முடைய சமணர் படுக்கைகள் இருக்கிறார். அங்கே நம்ம லகுவீசர் ஆலயத்துல கோயில்கள புடைப்பு சிற்பங்களே இருக்கிறார். அப்ப 7 மலை குன்றுகள், அந்த 7 மலை குன்றுகளையும் உடைக்கக்கூடிய 250 அரிய பறவை இனங்கள், இங்க இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட அந்த நீர் ஊற்றுகள், இயற்கையான சுனைகள் எல்லாமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு படு பயங்கரமான இந்த செயலை மத்திய அரசாங்கம் ஏலத்தில் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வேதாந்தா அனில் அகர்வால் இதை ஏலத்தில் எடுத்திருக்கிறார். அப்படி ஏலத்தில் எடுத்து இந்த இடத்துல அவங்க தயவு செஞ்சு நான் இந்த சுரங்கங்களை பார்த்ததுனால நம்ம ஒரு நம்முடைய நம்பிக்கையை கெடுக்கிறோம்னு தயவு செஞ்சு நினைக்க வேணாம். அவன் உங்களுக்கு மத்திய சர்க்கார் ஏலத்தில் எடுத்திருக்கிற அனில் அகர்வால், அதான் நான் முதல்ல சொன்னேன், எல்லாத்தையும் நான் சமாளிக்க முடியும்னு நினைப்பேன். ஆனா இன்னும் அவங்களுக்கு நம்ம வட்டார மாதிரி ஒரு பெரிய தன்னரசு நாடுகள் இருக்கிறதே அவங்க மைண்டிலேயே ஏறி இருக்காது. அவங்க ஒட்டுமொத்த 140 கோடி ஜனங்கள் நினைச்சுக்கிறான். ஆனா அந்த 140 கோடி ஜனங்களிலேயே வித்தியாசமான வடக்கே ராஜஸ்தான் இருக்கிற ராஜபுத்திரர்களுக்கு சற்றும் சளைக்காத ஒரு போர் குடி ஆரியஸ் யுத்தங்களிலே அவர் அப்பலாறு சொல்ல அருமையா சொன்னார். அதுல முன் வரிசையில நாங்க நிக்கிறோம். நீ எல்லாரும் பின்னாடி நீங்க அணிவகுத்து வாருங்கள், நாங்கள் முன்னால் நின்று எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்னாரு. அதுதான் நம்முடைய டிஎன்ஏல ரத்தத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய அந்த ரத்த அணுக்களில் ஊறி இருக்கிற குணம். மற்ற கட்சியில் பெரிய கூட்டங்களை பெரிய ஆள் ஆறாவது ஒரு ஆள் சொல்லுவா, எல்லாரும் வாங்க போகும்போது எல்லாரையும் தள்ளிவிட்டு பின்னாடி நிற்பான். இது அப்படி இல்லை. அம்பலகாரர்கள் தலைமையாக்குகிறோம், எத்தகைய தாக்குதல் வந்தாலும் அதை சந்திக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தலைமையின் கீழ் நாம் இங்கு அணிதிரண்டிருக்கிறோம். உங்களுடைய விவசாயிகள் அமைப்புகள்
உங்களுக்கு முழு ஆதரவோடு பக்கவளமாக இன்றைக்கு வருகிறோம், நாளைக்கு வருகிறோம், வேலூருக்கு வருகிறோம். நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் நாங்கள் வருகிறோம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துள்ளோம். இந்த பச்சை துண்டு அணிந்த படை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த படை நாங்க வர்றோம். நான் இந்த நேரத்தில் தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்றேன், நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு சங்கடம் நடந்திருந்துச்சுன்னா, இப்படி ஒரு சங்கடத்தை நம்ம குடும்பத்துக்கு ஏற்படுத்திவிட்டானே, இவனுக்கு நம்ம ஏதாவது ஒரு செய்யணும்னு நமக்கு ஒரு ஆதங்க துடிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பாட்டமுடைய காலத்துல கூட ஒருத்தர் பண்ணியிருக்கான். நம்ம பாட்டமுடைய காலத்துல இப்படி நம்மளை பண்ணிவிட்டானே இவனுக்கு ஏதாவது செய்யணும்னு உங்களை மன்றாடி கேட்கிறேன். தூத்துக்குடியிலே 2018 மே மாசம் 22ஆம் தேதி பிறந்த போலி ஜிப்பிலே ஏறி சீருடை கூட போடாமல் ஸ்னைப்பர் துப்பாக்கியை வைத்து 13 நம்முடைய தமிழ் சொந்தங்களை சுட்டுக் கொண்டாரே, அதற்கு பழிதீர்க்கிறேன் அந்த வேளாண்மைக்கு நாம் பாடப்படுகிறேன். என்னால் 13 பேரை தூத்துக்குடி தெற்க சுட்டுக் கொண்டுட்டோம். நீங்க நினைக்கிற நாட்டுல வச்சிருக்கோம்டா, உனக்கு இந்த மேல்நாட்டுல வச்சிருக்கிறோம்டான்னு சொல்லி அந்த ரத்தக்கரை முடிந்த வேதாந்தா வெட்டல் கிங்கை உருக்கி அவனை உருக்கி உருக்கி ஓடவிடக்கூடிய இடமாக இந்த இடம் அமையும் அமையும் அமையட்டும். உங்களுக்கு இந்த பச்சை துண்டு படை கலப்பையோடு பக்கபலமாக நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாடு கட்ட அழிவுன்னு சொல்லி திட்டமிட்டு இப்ப ஒரு பகுதியை தொடங்கக்கூடிய வேலையை செய்திருக்கிற இந்த டான்சன் நிறுவனம் இங்கே வேரூண்டி விடக் கூடாது, தொடங்கிவிடக் கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு மேல்நாடு அதே போல நாடுகள் என்று சொன்னால் எக்கச்சக்கமான நாடுகள் இருக்கு. நம்மளுடைய கிராமப்புறங்கள்ல ஒன்னும் இது மேல்மட்ட நாடு, அதுக்கடுத்து நடுநாடு, சிறுகுடி நாடு, வெள்ளலூர் நாடு, இப்படி நாளூர் நாடு, அஞ்சூர் நாடு, நாலுகோட்டை நாடு, மன்னார்கோட்டை நாடு, இப்படி தஞ்சாவூர் வரைக்கும் தஞ்சாவூர் நாடுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு நிலைகளவே நாடுகளாக பிரித்து அன்றைக்கும் வீரமிக்க தலைவர்களாக வாழ்ந்து வந்த பூமி. இந்த பூமியில் வந்து யாரோ ஒருவன் இப்பொழுது எங்களுடைய தோழர், முன்னாள் தோழர், இன்றைய விவசாய சங்க லீடர் அர்ஜுனன் அவர்கள் விளக்கமாக சொன்னார்கள். அதே போல அந்த மாதிரி நாட்டில் அப்படி வாழ்ந்த மக்கள் மத்தியில எங்கோ இருந்து டான்சன் என்ற பெயரில் வேதாந்தா குடும்பத்தினுடைய அந்த 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 கயவர்கள் வந்து நம்மளை கொள்ளையடிக்க, நம்ம பூமியை நாசமாக்க, மக்களை அழிக்க, மக்களை இந்த பகுதியில் இருந்து துரத்த பெருவான வேலையை செய்ய வந்திருக்கிறார்கள். அதை முன்கூட்டியே கண்டறிந்து இந்த விஷயத்தை எல்லா மக்களும் அறிந்திருந்தாலும் கூட ஏற்கனவே பேசிய தலைவர்கள் சொன்னார்கள், இங்க இந்த செய்தியை பற்றி நம்ம பகுதியிலேயே தெரியாத அளவுக்கு அந்த ஊடக நண்பர்களையும் சரி, அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அந்த லெவலில் இருக்கக்கூடிய மீடியாக்களையும் சரி, அத்தனையுமே விலைக்கு வாங்குவது போல நம்மளுக்கு தெரிய விடாமல் செய்து கொண்டிருந்த வேலையை அதை வெளிப்படுத்தி கொண்டு வந்த பிறகு மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க, பேசுனதை பார்த்திருப்பீங்க, டிவிஎல்லையும் வந்தது. மதுரை பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு தெரிஞ்ச உடனே ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கிறத பல கோட்டைகள்ல சொல்லி இருக்கிறார். இது இப்படி ஒரு வரப்போகுது, மக்கள் எப்படி இது எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல, இது எப்படி என்ன செய்ய போறாங்க சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் கூட அவரே முதல்ல அதுக்கு அறிக்கை விட்டு சவால் எழுதி மாநில அரசுக்கு இப்படி ஒரு நிலைமை மத்திய அரசால் இப்படி ஒரு இங்க வந்து எடுப்பதற்கான அந்த நாம்சன் நிறுவனம் என்பது தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, ஏலம் விட்டாகிவிட்டது, அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டு வருவது எங்களுக்கு இந்த தகவல் இன்னும் வரவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் வந்தால் அனுமதிக்க மாட்டோம் என்று தமிழக அரசு சொன்னது கூட பத்திரிகை செய்திகளிலும் மீடியாக்களிலும் வந்ததை அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அதே போல இந்த வேதாந்தா குழுமத்தை இங்கு பகுதி காடு கொண்டு விடக்கூடாது என்பதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இந்த மொத்தம் மேல்நாடு இங்கே இந்த விஷயத்தை கையில் எடுத்து ஆரம்பத்திலேயே அங்கே அரட்டாவட்டியிலே ஒரு கூட்டத்தை நடத்தி இதை வருவதால் தடுக்கிறதுக்கு என்ன வழி என்பதை எத்தனைக்கிறார்கள் என்று கேட்கிற போது அளவு கடந்த எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. ஏனென்று கேட்டால் ஆரம்பத்திலேயே தடுக்கவில்லை, விட்டு விட்டார். அங்கு சேகரித்த ஆலை எப்படி வந்த பிறகு நாம போராட தொடங்கி
இன்னுயிரை நம்ம மக்கள் இருந்தார்களோ அதுபோல் ஒரு நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதை நமது மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள் என்ற சந்தோஷத்தோடு நடந்த கூட்டங்களில் கூடாமே நாங்களும் வந்து கலந்து கொண்டு சென்றோம். இப்பொழுதுதான் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய வாய்ப்பினை பெற்றோம். நண்பர்களே, எங்க இப்ப மணிப்பூர் ஒரு ஊரை சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட அதை குறிப்பிடல. மணிப்பூர் அங்க இருக்கிற மைதி இன மக்களோ குக்கி இன மக்களோ மோதல, அங்க இருக்கிற அவங்களுக்கு சண்டையை உருவாக்கி விட்டவங்க இந்த வேதாந்தா குடும்பம் போன்ற அந்த பொருட்களை எடுப்பதற்காக, உலக பொருட்களை எடுப்பதற்காக அவங்க அந்த ஊரே அங்க இருக்கக்கூடாது, இதை வெளியேற்ற வேண்டும். நேரடியாக சொன்னா இது போல கூட்டத்தை போட்டு நம்ம போல நாட்டார்கள் எப்படி கூடி எதிர்க்கிறப்போ அதுபோல் அந்த மணிப்பூர் மக்கள் எதிர்த்து விடுவார்கள். நம்மளுடைய நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்ற எண்ணத்தோடு அந்த மக்களிடத்திலே அங்கே இருக்கக்கூடிய இனப்பிரச்சனையை உருவாக்கி வைதி இன மக்களையும் குக்கி இன மக்களையும் இனப்பிரச்சனையை உருவாக்கி அங்கு ஒரு அடிதடியை உருவாக்கி பெண்களை மானபங்கப்படுத்தி ரோட்டிலே நடக்க விட்டு இப்படிப்பட்ட ஒரு தீய செயலை செய்ததும் இந்த சத்திய சக்திகள் தான். அதுபோல நம்மளை பிரித்து கூடு ஓட்டு விடுவோம் என்று நினைக்கிறார்கள். 1000 கட்சிகள் இருக்கலாம், ஆளாமல் இருக்கலாம். இருந்தாலும் கூட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு விவசாயிகள் என்ற முறையிலும் இந்த நாட்டினுடைய ஜீவம் வரக்கூடிய நம்ம எல்லாம் இந்த நாட்டவர்கள் என்ற முறையிலும் நாம் எதிர்ப்போம். கட்சிகள் என்னவா இருந்தாலும் கூட நாம் ஒற்றுமையாக இருப்போம் என்பதை எடுத்து பறைசாற்றும் விதமாக இந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவரும் உணர்வோம். அதே போல இந்த வேதாந்த நிறுவனம் அவன் எப்படி நம்மளுக்கு தெரியாம மத்திய அரசாங்கத்துல ஒரு ஏலத்தை எடுக்கிறான். மத்திய அரசாங்கத்தில் ஏலம் எடுக்கிற போது மத்திய அரசாங்கத்தை நடத்துறது யாரு? மனிதன் தானே. எந்த குஜராத்தில் இது ஆரம்பிக்கப்பட்ட போது அங்கே வந்து இதை தொடங்க கூடாது என்று அழைச்சு விரட்டிய மோடி தானே இன்றைய நாட்டினுடைய பிரதமர். அவருக்கு தெரியுமில இதனால் வரக்கூடிய கெடுதல்கள் என்ன என்பது தெரியுமில. நண்பர்கள் வாழ்வதற்காக நம்மளை பணிவுறுப்பதற்கு இப்படி அவருக்கு துணியலாமா? ஏலம் கொடுத்த விஷயம் கூட மக்களுக்கு தெரியாமல் செய்திருக்கலாமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம இருக்கிறதுல யாரும் எந்த கட்சியும் சேர்ந்தவர் எல்லா பேரும் ஒவ்வொரு கட்சியில இருப்பான். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய சின்ன பசங்களை போய் கட்டினா கூட அவரோட சொல்லுவாங்க எல்லா பேரும் ஒரு கட்சிகள் தான் இருக்கா. ஆனா கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நம்ம எல்லாருமே இந்த மண் நலத்தையும் நம்ம மக்களையும் அழிக்கக்கூடிய இந்த வேதாந்தா குழுமம் எடுக்கக்கூடிய தாம்சன் நிறுவனத்தை தொடங்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். நீங்க எப்படிப்பட்ட போராட்டம் எப்ப நடத்தினாலும் அதிலே வந்து நான் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய பிரதிநிதி, தமிழ்நாடு விவசாய சங்கத்துல நான் வந்து மதுரை மாவட்ட குழுவில் இருக்கிறேன். அதே போல மேலூர் தாலுகா குழுவில் இருக்கேன். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது உங்களோடு சேர்ந்து ஒத்துழைப்போம். அது மட்டுமல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நான் இருந்தாலும் கூட கட்சி சார்பில் வந்தாலும் சரி, கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஆதரவு வந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கட்சி சார்பிலே ஆதரவை கொடுப்போம். அதே போல சங்கங்கள் என்று வந்தாலும் சரி, தமிழ்நாடு விவசாயிகள் என்று சங்கத்தின் பேரிலே ஆதரவை கொடுப்போம். நாடு என்று வந்தாலும் கூட நான் அஞ்சூர் நாட்டை சேர்ந்தவன். நீங்க எப்படி மொத்தம் மேல நாடு என்று நீங்க செயல்படுகிறீர்களோ அதே போல நான் அஞ்சூர் நாடு என்ற அந்த நாட்டில் நானும் உங்களை போல அமலாக்கம் பண்ணக்கூடிய ஆளு. அந்த அடிப்படையில ஏனாதி தலைவர்களாக கொண்டதுதான் அஞ்சூர் நாடு. இப்ப எப்படி நம்ம வெள்ளலூர் எப்படி எல்லாம் நம்ம வெள்ளாளவட்டி எப்படி இயங்குதோ, வெள்ளலூர் எப்படி இயங்குதோ, ஒவ்வொரு பகுதிகளில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய கிராமங்கள் எப்படி இயங்குறதோ அதுபோல் இயக்கத்தில் நடத்தக்கூடிய ஆட்கள் தான் நானும் நாட்டை சேர்ந்தவன் தான். அந்த அடிப்படையில் மேலனத்துவம் ஆடு அந்த அரட்டாவட்டியில் அதை கூட அரட்டாவட்டியில வந்து இப்படி ஒரு நிலைமையை தொடங்க போறோம்ங்கிறத ரகசியமா பண்ணிட்டு அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல சின்ன கிராமம், அந்த கிராமத்துல அங்க ஒன்றுட்டு போய் அவங்க நம்பர் போட்டு வச்சிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தோம், நம்பர் போட்டு வச்சிருக்காங்க. ஏண்டா ஒரு மூளையை கட்டி எதுவுமே தெரியாம ஆரம்பிச்சோம்னா அடுத்த ஆளுகள் வந்து போராட்டத்தை இந்த நம்ம செய்யக்கூடிய தொழிலை நிறுத்த மாட்டார்கள் என்ற எண்ணத்தோடு செய்திருக்கிறார்கள். அதையும் கண்டுபிடித்து எங்கே நுழைஞ்சாலும் வேதாந்தா உன்னை விட மாட்டோம், உங்களை இறக்கி அடிப்பதுதான் இந்த நாட்டினுடைய கனவு என்பதை சூழலைக்கு விதமாக நாட்டு மக்கள் திரண்டிருக்கிறீர்கள். அனைத்து நாட்டு மக்களும் ஆதரவு கொடுக்கிறீர்கள். இது தொடர வேண்டும். தொடரும் பொழுது தமிழ்நாடு விவசாய சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உங்களோடு நின்று குரல் கொடுக்கும் என்பதை கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி கொடி நாட்டாம தூங்க மாட்டேன்.
பெரிய சுரங்க மந்திரி அவன். ஏ அப்பா உங்க பாட்டுக்கு எடுத்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க பேசிட்டு வந்துட்டாரு. கூப்பிட்ட மாத்திரத்தில் வரக்கூடிய பதிவுத்துறை மந்திரி மூர்த்தி அவர்கள் இருக்காரு. அவர் ஏற்கனவே அரட்டாவடியில கிராம சபையில கலந்துகிட்டு போயிருக்கிறாரு. இன்னும் நீங்க கூப்பிட்டு மாத்திரத்தில் ஓட்டமா வருவார் அவரு. நீங்க பயக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஒற்றுமையா மட்டும் இருந்தீங்கன்னா போதும். இந்த ஒற்றுமையை மட்டும் தொடரும் பட்சத்துல உங்களை அழைக்க எவனாலும் முடியாது. மோடி சர்க்கார் தவறான பாதையில் சென்றுட்டார். உடனடியா மறுப்பு சொல்லணும். நீங்க சொல்லாம விடவே மாட்டோம். அடுத்த கட்ட போராட்டத்துக்கு பல்வேறு வடிவங்கள் இருக்கும். ஆனா எனக்கு போய் அப்படியே உட்கார்ந்தா போதும். அது போதும் கிடையாது. உட்கார்ந்தா போதும், நாடே தெரியும். அதே போல இங்க அரசுக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்திருக்காங்க. தமிழக அரசுக்கு சொந்தக்காரங்க நிறைய வந்திருக்காங்க. அவங்க கேட்கிறது முதல்ல கெஜெட் நாளைக்கே ஏற்றுக்கணும். கெஜெட் ஏற்றுட்டா முடிச்சு எல்லா காரியமும் பார்த்துக்கணும். கெஜெட்ல ஏற்று கெஜெட்ல ஏற்றிட்டா நாங்க நம்புற மாதிரி அமையும். கெஜெட்ல ஏற்றல ஒத்துக்கிறவே மாட்டோம். அதனால கெஜெட்ல ஏற்றணும். மற்ற போராட்டங்களுக்கு இன்னைக்கு வந்தது மாதிரி மேல நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து சேரணும் கேட்டுக்கிட்டு எங்களுக்கு கிடைச்சிச்சு. நவம்பர் 7ஆம் தேதி எனக்கு ஒரு சில நிமிடங்கள் கூடுதலா கொடுத்தீங்கன்னா இதுல என்னென்ன விஷயங்கள் பாதிக்கப்பட போகுதுங்கிறது தெளிவா இருக்கு. கம்மாய்கள், மலைகள், அது அரிட்டாபட்டி மலையில சுத்தி இருக்கிற மலைகள், எந்தெந்த ஊரு அந்த அச்சரேகை தீங்கரேகை அடிப்படையில உள்ள வருது, டோட்டல் பாதிப்பு இந்த பகுதியில் இருக்கிறத பத்தி இங்க ரெக்கார்டு இருக்கு. அத்தனை விஷயங்களை இந்த அரசாங்கம் கவனத்துல எடுக்காம இவ்வளவு இந்த ஊருக்குள்ள மட்டும் ஒரு 16 கிராமங்கள் இருக்கு. வல்லாளப்பட்டி பேரூராட்சிங்கிற மதுரை மாவட்டத்துல பெரிய பேரூராட்சி. அதுல பாத்தீங்கன்னா வல்லாளப்பட்டி, அரியப்பன்பட்டி, செட்டியார்பட்டி, கூலானிப்பட்டி, சண்முகநாதபுரம், சிங்காரத்தோப்பு, நாயக்கர்பட்டி, சிலிப்பியான்பட்டி. அதே மாதிரி அரிட்டாபட்டி ஊராட்சியில பாத்தீங்கன்னா அரிட்டாபட்டி, இளம் நாயக்கியம்மன்புரம், பசுமன் நகர், மீனாட்சிபுரம் ஊராட்சியில பாத்தீங்கன்னா காந்தி நகர், மீனாட்சிபுரம். அதே மாதிரி எட்டிமங்கலம் ஊராட்சியில வீரபுத்திரன்பட்டி, மஞ்சம்பாறை, முத்துவேல்பட்டி, சென்னகாரம்பட்டி ஊராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பகுதி முத்துவேல்பட்டி வருது. இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல். தமிழில் பழமையான தமிழ் கல்வெட்டுகள், மாங்குளம் கல்வெட்டு, சமணர் படுக்கைகள், இது தவிர சமணப்பள்ளி, மகாவீரோடைய சிற்பங்கள், வட்டெழுத்து இதெல்லாம் இருக்கு. இதை தவிர பிற்காலர்களுடைய சிவன் கோயில் இருக்கு. இதை தவிர இதை பத்தி சொன்னா நிறைய சொல்லலாம். முக்கியமான யாருமே பேசாத தகவல் உங்கள்கிட்ட சொல்றோம். இங்க இருக்கிற கோயில் ஒரு பழமையான தர்கா இருக்கு. கலிஞ்சமலையின் வடக்கு முனையில 200 ஆண்டுகள் பழமையான ரெட்டைக்கல் அவுளியா தர்கா அமைஞ்சிருக்கு. இதனால பாதிக்கப்படுற கோயில்களை பாத்தீங்கன்னா மீனாட்சிபுரம் புலியடி ஐயனார் கோயில், சன்னாசி ஐயனார் கோயில், கூலானிப்பட்டி கன்னிமார் கோயில், கட்டக்குடிமி ஐயனார் கோயில், செட்டியார்பட்டி வளநாட்டு கருப்பு கோயில், வல்லாளப்பட்டி வெள்ளிமலையாண்டி கோயில், செங்குத்து ஐயனார் கோயில், கந்தனழகி அம்மன் கோயில், கயக்கீர்வார் கோயில், சண்டி வீரன் கோயில், பூலாமலை கருப்பு சின்னையன் கோயில், சண்முகநாதபுரம் வேலாயுதம் கோயில், செல்லியம்மன் கோயில், கரும்பால் அம்மன், எட்டிமங்கலம் செந்தலை ஐயனார் கோயில், அரிட்டாபட்டி இளம் நாயகி அம்மன் கோயில், சின்னடக்கி அம்மன் கோயில், பத்திரகாளி அம்மன் கோயில், வளநாடு கருப்பசாமி கோயில், கலிஞ்சமலை சாமி, மலட்டு அழகி அம்மன், சின்னையன், குடிமிக்கரை ஐயனார், காமிக்கரை ஐயனார், பாண்டிச்சாமி, மந்தத்த ஐயனார், கருந்தக்கரை ஐயனார் கோயில் உட்பட கோயில் இந்த திட்ட அமைவுல விடப்பட்ட கோயில்ல எண்ணற்ற கோயில் வழிபாட்டு தலங்கள் இருக்கு. அப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா வெறுமனே படுக்கைகளை பத்தி, இங்க விவசாயத்தை பத்தி, குடியிருப்பை பத்தி இருக்கு. இது ஒட்டுமொத்த இந்த பகுதி மக்களுடைய வழிபாட்டின் மீதுமே இது தொடுக்கப்பட்ட ஒரு பண்பாட்டு போராட்டத்தை பார்க்கப்படணும். இது மட்டும் இல்ல, 2006 தியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த
இந்த பகுதியில வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் என்னென்ன கனிமங்கள் கிடைக்குது அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பளிங்குகள் கிடைக்குது. அதாவது மதுரை மாவட்டத்துல அழகர்மலை பகுதியில அழகிய வளைகோடுகள் கொண்ட பளிங்குகள் கிடைக்கிறதாக ஆய்வுகள் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஈயம் என்று சொல்ற சீயம், செம்பு, துத்தநாகம் உள்ளிட்ட கனிமங்களை கொண்ட மண்ணியம் வகை பாறைகள் திருமங்கல பகுதியில் இருக்கு. இப்ப தன் சனிக்கிற தமிழ் பேர் என்னன்னா தாங்கு தனிமம். தகரம், தாங்கு தனிமம் உள்ளிட்ட தனிமங்களை கொண்ட கரும்பாறைகள் கருங்காலக்குடி பகுதியிலும், கம்பாலிப்பட்டி, சோமகிரி, ராயன்பட்டி ஆகிய மதுரை மாவட்டம் வேலூர் பகுதியில் கிடைப்பதாக ஆய்வு தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி கரும்பாறை, காஷ்மீர் வெள்ளை என்று குறிப்பிடப்படும் தரமிக்க கரும்பாறைகள் வேலூர் பகுதியில் பரவலாக கிடைப்பதாகவும், அதில் புலித்தோல் வரி கொண்ட தரமிக்க பாறைகள் வேலூர் செக்கடிப்பட்டியில் கிடைப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரியம் கனிமம் நிறைந்த பாறைகள் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி, மதுரை மாவட்டத்தில் கிடைப்பதாக தகவல் இருக்கு. அதே மாதிரி சுண்ணாம்பு கற்கள் மதுரை எலியார்த்தி, திருமால் பகுதியில் நிறைய ஆய்வுகளை வந்து எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரே ஒரு தகவல் என்னன்னா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது இன்னைக்கு புலிப்பட்டி வரைக்கும் இருக்க 5000 கிலோமீட்டர் 5000 ஏக்கரை பத்தி பேசுறோம். அதே இந்தியன் அந்த மினரல்ஸோட இயற்புக்குள்ள இங்க இருக்கு. இன்னொரு பகுதி ரெடியா வச்சுட்டாங்க. இன்னொரு பகுதி என்னன்னா, ஒட்டுமொத்த அந்த புலிப்பட்டி சோமகிரி மலையில எல்லாரும் தெய்வமா வணங்குற அந்த மலை முதற்கொண்டு அப்படியே ராஜாக்காம்பட்டி, மேலவளவு, வஞ்சிநகரம், அந்த கம்பாலிப்பட்டி வரைக்கும் 5000 ஏக்கர் இதே பரப்பளவுல இதை வந்து ரெடியா வச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பகுதியை வந்து நம்ம விட்டோம்னா அடுத்து எளிதா அங்க வந்து தொடங்குவாங்க. இது வந்து இந்த பகுதி பிரச்சனை மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த மேலூர் மதுரை மாவட்டத்தோட பிரச்சனை. அதனால இங்க கூடி இருக்கிற ஊர் பெரியவர்களுக்கும், பெண்களுக்கும், இளைஞர்களுக்கும் மற்றும் அனைத்து சமூக ஆர்வலர்கள், விவசாய சங்கங்கள் அனைவருக்கும் தரமான வேண்டுகோள் என்னன்னா, இதுவரை மத்திய அரசு எடுத்த எந்த திட்டத்தையும் பின்வாங்குவதா அத்தனை எளிதாக பின்வாங்குவதா வரலாறு இல்ல. அதனால இன்னைக்கு கூடியிருக்க கூட்டம் நிச்சயமா மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். நம்ம பாராளுமன்ற எம்பி கூட கூப்பிட்டு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. நேற்று மத்திய பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆனா வந்து வேற ஒரு பிரச்சனை காரணமா என்னால பேச முடியலன்னு சொன்னாரு. ஆனாலும் அங்க இருக்கிற மத்திய அமைச்சரை சந்திச்சு, நான் இந்த மாதிரி எங்க பகுதியில ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியில எப்படி நீங்க இப்படி ஒரு ஏழை விடலாம், எங்க பகுதியில செய்யப்பட்ட ஒரு பெரிய குற்றம் அப்படின்னு நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு தகவலை பகிர்ந்திருக்காரு. இதனால வந்து நிச்சயமா நல்ல தகவல் கிடைக்கும் அப்படின்னு ஒரு தகவல் இருக்கு. ஆனாலும் மக்களே, இன்னைக்கு நம்ம தொடங்கி இருக்கிறது வந்து இது வந்து நம்மளுக்கான தனிப்பட்ட இன்னைக்கு நம்மளோட முடிய போறதில்ல, எதிர்கால சந்ததிக்கான ஒரு நல்ல ஒரு முடிவுகளை நீங்க எடுத்து இன்னைக்கு களத்துல இறங்கியிருக்கீங்க. முதல் கூட்டம் அரிதாபத்தில் நடத்துறீங்க, 2வது கூட்டம் அழகு கோவில் நடத்துறீங்க, தொடர்ச்சியா இன்னைக்கு 3வது கூட்டம் நடத்திருக்கீங்க. இந்த போராட்டம் சிறப்பாக தொடங்கி இருக்கு. இந்த தலைமுறை காக்கும் போராட்டம், நம்ம இயற்கை வளங்களை காக்கும் போராட்டம், நம்மளுடைய வழிபாட்டு தெய்வங்களை காக்கும் போராட்டம் இதோட தொடராம இறுதி வரை சென்று நம்ம வெற்றி வரைக்கும் ஓய்வு இல்லாம உழைச்சு வெற்றி பெறும் வரை தொடர்ந்து ஒற்றுமை காப்போம், வெற்றி பெறுவோம். நன்றி, வணக்கம்.